எல்லாருக்கும் இப்படி ஒரு சான்ஸ் அமையாதுப்பா. உனக்கு அமைஞ்சிருக்குது. தேவசேனாவை கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கோ. எனக்கெல்லாம் இப்படி ஒரு சான்ஸ் அமைஞ்சிருந்ததுன்னு வச்சுக்கோ, இந்நேரம் கல்யாணம் பண்ணி இந்த கம்பெனிக்கே நான் எம்டி ஆயிருப்பேன். நீ என்னவோ பொழைக்க தெரியாத ஆளா இருக்கியப்பா. சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்க. அண்ணா, இப்படி பேசுறது கொஞ்சம் நிறுத்துங்க. எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. என்ன அது கல்யாணம் ஆயிடுச்சா? இது வரைக்கும் என்கிட்ட சொல்லவே இல்லையே தம்பி. நீங்க கேட்கவே இல்லையே. கேட்டாதான் சொல்லுவியா தம்பி? கேட்டா தானே நான் சொல்லுவாங்க. ஆமா, நீ எதுக்கு அவசரப்பட்டு கல்யாணம் பண்ண? இது என்னன்னே கேள்வி. வீட்டுல கல்யாணம் பண்ணி வச்சாங்க, பண்ணிக்கிட்டேன். ஐயோ, அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு தேவசேனாவை மிஸ் பண்ணிட்டியாப்பா. நான் யாரையும் மிஸ் பண்ணலண்ணே, எல்லாம் கரெக்டா தான் போயிட்டு இருக்கு. அப்போ இவன் இந்த தேவசேனாவோட பாகுபலி இல்லையா? அப்போ வேற பொண்ணோட பாகுபலியா? நான் தான் தப்பு கணக்கு போட்டுட்டேன். டேய் மாணிக்கம், உன் கால்குலேஷன் எப்பவுமே மிஸ் ஆகாம மாணிக்க கல்லா தானே ஜொலிப்ப. இந்த விஷயத்துல மட்டும் எப்படி கூழாங்கல்லா மாறின? வாமா. இன்னைக்கு இந்த கோவில் ஏதோ விசேஷம் சொன்னீங்களே அத்தை, என்ன விசேஷம்? இந்த கோவில்ல அம்மனுக்கு பக்தர்கள் நிறைய புடவைகள் சாத்துறது வழக்கம். அத ஒவ்வொரு வருஷமும் கோவில் நிர்வாகம் ஏலத்துக்கு விடுறது வழக்கம். சாமி புடவைங்கிறதுனால அதை ஏலத்துல எடுக்க நீ நான் போட்டி போடுவாங்க. போன வருஷம் ஏலத்துல எடுத்த புடவைய உனக்கு கொடுத்தேன். இந்த வருஷம் ஒரு புடவைய ஏலத்துல எடுத்து தீபாவுக்கு கொடுக்கலான்னு இருக்கேன். ஆமா அத்தை, போன வருஷம் எனக்கு நீங்க கொடுத்தீங்க, நல்ல ஞாபகம் இருக்கு. அதே மாதிரி இந்த வருஷம் தீபாவுக்கு ஒரு புடவைய ஏலத்துல எடுத்து கொடுக்கலான்னு இருக்கேம்மா. நல்ல விஷயம் தான் அத்தை, செய்யுங்க. அதோட தீபாவுக்கு கொஞ்ச நாளாவே நேரம் சரியில்லை. அவளுக்கு கார்ல ஆக்சிடென்ட் நடந்தது. நேத்து ஏதோ மனக்குழப்பத்துல தப்பா நடந்துக்கிட்டது. இதெல்லாம் எனக்குள்ள ஒரு பயத்தை உண்டாக்கிடுச்சுமா. அதான் அவளுக்காக சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு அப்படியே ஒரு புடவைய ஏலத்துல எடுத்துட்டு போலான்னு வந்தேன். தீபா நல்ல பொண்ணு அத்தை, அவளுக்கு ஏன் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு தான் தெரியல. அவளுக்காக நானும் சாமி கிட்ட வேண்டிக்கிறேன் அத்தை. நல்லா வேண்டிக்கோமா. நம்ம எல்லாருடைய வேண்டுதலும் சேர்ந்து அவ சீக்கிரமாவே குணமாகட்டும். சரிங்க அத்தை. சரி வா, முதல்ல புடவைய ஏலத்துல எடுப்போம். வாங்க. இத பாருங்க, 300 ரூபாய், 300 ரூபாய், 400 ரூபாய், 400 ரூபாய், 500 ரூபாய், 500 ரூபாய், 600, 600 ரூபாய் ஒரு தரம், 600 ரூபாய் ரெண்டு தரம். யாராவது கேட்க போறீங்களா? மூணாவது தரம் 600 ரூபாய். அந்த புடவை எடுங்க. இங்க பாருங்க, இது ஆரம்ப விலை 500 ரூபாய். 600 ரூபாய், 600 ரூபாய், 650, 650 ரூபாய், 700 ரூபாய், 700 ரூபாய், 700 ரூபாய், 900 ரூபாய், 900, 1000 ரூபாய், 1000, 1000 ஒரு தரம், 1000 ரெண்டு தரம். கேட்கறவங்க கேட்கலாம். 1000 ரூபாய் 3 தரம். இந்தாங்கம்மா. இத பாருங்க, இது அம்மனுக்கு திருக்கல்யாணம் தப்ப சாத்தப்பட்ட விசேஷமான புடவை. இது ஆரம்ப விலை 5000 ரூபாய். 5500, 5500, 6000 ரூபாய், 6000, 6000, 6500, 6500, 6500, 7000, 7000, 7000, 8000, 8000 ரூபாய், 8000, 8500, 8500, 9000, 9000, சாமி 10,000, 10,000, 10,000. யாராவது கேட்க போறீங்களா? 10,000 ஒரு தரம், 10,000 ரெண்டு தரம், 10,000 மூணு தரம். ஐயா, இத கவர்ல போடுங்க. கொடுங்கம்மா. அம்மாட்ட கொடுங்க. அந்த புடவை எடுங்க. வாமா போய் சாமி இங்க பாருங்க, ஆரம்ப விலை 300 ரூபாய். 300 ரூபாய். கேக்குறவங்க கேளுங்க. 300 ரூபாய். ஓம் துர்காயே நமஹ. வாங்கம்மா. நமஸ்காரம். நல்லா இருக்கல? நல்லா இருக்கேன் சாமி. சாமி, தீபாங்கிற பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்க. சரி, தட்ட கொடுங்க. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. மேஷ ராசி,
பரணி நட்சத்திரம். நாமதேயஸ்ய மேஷராசியாம் ஜாதஸ்ய பரணி நட்சத்திராணாம் சகு குடும்பானாம் க்ஷேமஸ்தைரிய வீரிய வித்யபல ஆயுள் ஆரோக்கியஸ்வர்யானாம் அபிவிருத்தியர்த்தம் ஓம் தேவே நமः ஓம் துர்காயே நமः ஓம் திரிபுவனேஸ்வரியே நமः ஓம் யசோதா கர்ப்பசம்பூதாயே நமः ஓம் நாராயண வரப்பிரியாயே நமः கற்பூர நிராஞ்சனம் சமர்ப்பயாமி शीर्वशस्वमायुष्येमारोग्यमाविदा स्वपमानं महीयते धान्यं धनं पशुं भगवत्रलाभं सदसंवत्सरं दीर्घमायुः सदमानं भवति शतायुत्पुरुषः सदेन्द्रिये आयुष्येवेन्द्रिये प्रतिष्ठति दीर्घसुमङ्गली भव सर्वाभिषसिद्धिरस्तु सकल ऐश्वर्याभिवृद्धिरस्तु. சாமி, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். சொல்லுங்கம்மா. இல்ல, என் சின்ன மருமக ஒரு வேண்டுதலுக்காக வாரம் வெள்ளிக்கிழமை கோயில்ல விளக்கு போடுறதா வேண்டியிருந்தா. ஆனா சந்தர்ப்ப சூழ்நிலைனால அவளுக்கு உடம்புக்கு முடியாம போயிடுச்சு. அதனால விளக்கு போட முடியல. அவளுக்கு பதிலா வேணா நான் விளக்கு போடலாமா சாமி? அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லையா சாமி? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, நீங்க போடலாம், அதுல பிரச்சனை இல்லை. ஆனா அந்த பொண்ணோட வீட்டுக்கார வந்து அர்ச்சனை பண்ணாதான் அந்த வேண்டுதலுக்கான முழு பலனும் அவளுக்கு கிடைக்கும். அதனால அவரையே வந்து அர்ச்சனை பண்ண சொல்லுங்க, அதான் நல்லது. ஓ அப்படியே சாமி. அப்போ என் பையன் கார்த்தியே வந்து அர்ச்சனை பண்ண சொல்றேன். அப்படியே செய்யுங்கம்மா, எல்லாம் க்ஷேமமா நடக்கும். சரிங்க சாமி. அப்ப ரொம்ப நாங்க வரோம். நல்லதுமா, போயிட்டு வாங்க. மீனாட்சி, இப்ப நம்ம நேரா தீபாவோட ஃப்ரெண்ட் அம்மு வீட்டுக்கு போலாம். அங்க எதுக்கு அத்தை? அந்த அம்முவோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம இருக்குல்ல, அதான் அப்படியே பார்த்து விசாரிச்சுட்டு போலாம். ம், சரிங்க அத்தை. நீ தீபாவுக்கு ஃபோன் போட்டு அம்மு வீட்டு அட்ரஸ் அனுப்ப சொல்லு. ஆ. நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாம். ம், சரிங்க அத்தை. ஹலோ சார். சொல்லுங்க சார். காலையில் சாம்பிள் ஒன்று கொடுத்துருந்தேன், ரிப்போர்ட் ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆயிடுச்சு சார். ரிப்போர்ட்டில் என்ன இருக்கு சார், நீங்கள் டவுட் பட்ட மாதிரி அந்த ஜூஸில் டேஞ்சரான ட்ரக்ஸ் கலந்த மாதிரி தெரியுது சார். ட்ரக்ஸா? என்ன ட்ரக்ஸ் சார்? இந்த ட்ரக்கை கூல்ட்ரிங்க்ஸ்லையோ இல்லை வேற ஏதாவது ஃபுட்டில் கலந்துட்டாலோ அதை சாப்பிட்றவங்களோட பிரெயின் அடுத்த 1 மணி நேரத்துக்கு அவங்க கண்ட்ரோல்லே இருக்காது. அவங்க திடீர்னு மென்டல் டிப்ரெஷன் வந்து கோவப்படுவாங்க, கையில் கிடைச்சதை தூக்கி போட்டு உடைப்பாங்க, தனக்கு எதிராக இருக்கிறவங்கள மூர்க்கமாக தாக்குவாங்க. அந்த நேரத்தில் அவங்களுக்கு மிருக பலம் இருக்கும் சார், யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இதை உங்கள் ஒய்ஃபுக்கு கலந்து கொடுத்துருக்காங்கன்னா அவங்களுக்கு ஆகாதவங்க யாரோ தான் இதை பிளான் பண்ணி செஞ்சுருக்கணும். அதோட எஃபெக்ட்ஸ் 1 hour தான் இருக்குமா, இல்லை கண்டினியூ ஆகுமா சார்? 1 மணி நேரத்துக்கு பவர்ஃபுல்லாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வீரியம் குறைஞ்சி நார்மல் ஆகிடுவாங்க. கார்த்தி இங்க என்ன பண்றாரு? இந்த லேப்ல அவருக்கு என்ன வேலை? தள்ளி நிப்பாட்டுங்க. ஓகே, தேங்க்யூ. நீங்கள் ரிப்போர்ட்டை கொடுங்க. ஓகே சார். இந்தாங்க சார். தேங்க்யூ சார். ஓகே சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ், சொல்லுங்க மேடம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒருத்தர் பேசிட்டு இருந்தாரே, அவர் என்ன விஷயமா இங்க வந்தாருன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? நீங்கள் யார் மேடம்? எதுக்காக இதெல்லாம் கேட்குறீங்க? இல்ல, எனக்கு அவர் தெரிஞ்சவர். அதான் என்ன விஷயமா வந்தாருன்னு தெரிஞ்சுக்க கேட்டேன். ஏன் இதை நீங்கள் அவர்கிட்டயே கேட்கலாமே, என்கிட்ட எது கேட்குறீங்க?
என்ன ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்டா சொல்ல மாட்டீங்களா? அவர்தான் எனக்கு தெரிஞ்சவர்னு சொல்றேன்ல. உங்களுக்கு தெரிஞ்சவர்னா சொல்லிடணுமா? அதெல்லாம் சொல்லக்கூடாது மேடம். இப்ப சொல்றீங்களா? வந்தவர் பேர் கார்த்தி. அவருக்கு தெரிஞ்சவங்க யாரோ காலையில ஜூஸ் குடிச்சிருக்காங்க. அந்த ஜூஸ்ல டிப்ரெஷன் உண்டு பண்ணக்கூடிய ட்ரக்ஸ் கலந்துருக்காங்க. அதான் அந்த கிளாஸ் எடுத்துட்டு வந்து அதை பத்தின டீட்டெயில் கேட்டுட்டு இருந்தாரு. கார்த்திக்கு ஜூஸ்ல ஏதோ கலந்திருக்குன்னு டவுட் வந்துருச்சு. அதான் லேப் வரைக்கும் வந்து டெஸ்ட் பண்ணிருக்காரு. இனிமே நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். கார்த்தி வராரு. நான் உள்ள மறைஞ்சு நினைக்கிறேன். என்ன காட்டி கொடுத்துறாதீங்க. ஓகே மேடம். என்ன சார்? ஒன்றும் இல்லை சார், ஃபோனை மறந்து வச்சுட்டேன். தேங்க்யூ. அப்பாடா, கொஞ்சம் ஏமாந்திருந்தா கார்த்திக் கிட்ட மாட்டிருப்போம். இனிமே எப்பவும் அலர்ட்டா இருக்கணும். கார்த்திக்கு வந்த சந்தேகம் எப்ப வேணாலும் நம்ம பக்கம் திரும்பலாம். அதுக்குள்ள நமக்கு தேவையானதை செஞ்சு முடிச்சிடணும். ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்க செஞ்ச ஹெல்ப்பை நான் மறக்க மாட்டேன். பரவாயில்ல மேடம். நான் வரேன். சொல்லுங்க மேடம். வீரா, நான் ஒரு லொகேஷன் ஷேர் பண்றேன். நீ அங்க வந்துரு. இதோ உடனே வரேன் மேடம். அத்தை. என்ன மீனாட்சி? அப்போ வார வாரம் வெள்ளிக்கிழமை நம்ம கார்த்தியவை கோயிலுக்கு வந்து அர்ச்சனை பண்ண சொல்லிடலாமா? ஆமாம்மா, அவன் தான் அர்ச்சனை பண்ணி ஆகணும். வேற வழியே இல்லை. தீபா இப்போ கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருக்கால்ல, அவளால எப்படி விளக்கு போட முடியும்? நான் விளக்கு போடலான்னு தான் நினைச்சேன். ஆனா அதை விட கார்த்தி அர்ச்சனை பண்றதுதான் நல்லதுன்னு ஐயர் சொல்றாரு. அப்பதான் முழு பலன் கிடைக்குங்கிறாரு. கார்த்தியே அர்ச்சனை பண்ணிட்டு வரட்டும். ஆமா அத்தை, கார்த்தியே வந்து அர்ச்சனை பண்ணட்டும். அப்பதான் தீபாவும் சீக்கிரமா குணமாவா. டிரைவர், வழியில ஏதாவது நல்ல பழக்கடை இருந்தா கொஞ்சம் நிறுத்துப்பா. சரிங்கம்மா. பழக்கடையில எதுக்கு அத்தை நிறுத்த சொல்றீங்க? அதான் கோயிலே சொன்னேனே, தீபாவோட ஃப்ரெண்டு அம்மாவோட அப்பாவை பார்க்க போறோன்னு. அதை மறந்துட்டியா? உடம்பு சரியில்லாதவரை எப்படி வெறும் கையோட பார்க்க போறது? அதான் பழக்கடையில நிறுத்த சொன்னேன். சாரிங்க அத்தை, நான் நிஜமாவே மறந்துதான் போயிட்டேன். பணம் வாங்கிட்டே போயிடலாம். அந்த தீபாவுக்கு கொஞ்சம் வேலையை கொடுத்தா அததான் ஒழுங்கா செய்ய தெரியல. அட்லீஸ்ட் அந்த கார்த்திக் கண்ணுல படாம இருந்திருக்கலாம்ல. அதையும் சொதப்பி வச்சிருக்க. நீங்க எதுக்குமே லாய்க்கு இல்ல. யூஸ்லெஸ் ஃபெல்லோ. மேடம், எல்லாம் அந்த தீபாவில வந்தது மேடம். அவ தான் என்ன காட்டி கொடுத்துட்டா. இல்லைன்னா அவன் கண்ணில் மாட்டியிருக்கவே மாட்டேன். தப்பு செஞ்சுட்டு காரணத்தை சொல்லாத. அது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. சாரி மேடம், ஏதோ ஒரு தடவை தப்பு நடந்துச்சு. எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுங்க. அந்த தீபா கதையை முடிச்சு காட்டுறேன். ஆமா, வாய் கிழிய நல்லா பேசு. ஆனா குடுக்கற வேலையை ஒழுங்கா செய்யாம கோட்டை விட்டுரு. உனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுத்தேன்னு வச்சுக்க, நான் தான் மாட்டிப்பேன். இல்ல மேடம், இந்த ஒரு தடவை சான்ஸ் கொடுங்க மேடம். நீங்க தான் பெங்களூர் போறதா சொன்னீங்கல்ல. நீங்க போயிட்டு திரும்பி வரதுக்குள்ள அழகா ஸ்கெட்ச் போட்டு அவ கதையை முடிச்சு காட்டுறேன். என்ன நம்புங்க மேடம்.
நீ என்ன சொன்னாலும் நான் ரிஸ்க் எடுக்க தயாரா இல்ல. இந்தா, நான் பணம் தரேன். இத வாங்கிட்டு எங்கேயாவது வெளியூர் ஓடி போயிடு. நான் சொல்ற வரைக்கும் இந்த பக்கமே தலை வச்சு படுக்க கூடாது. இந்தா, பணத்தை வாங்கிட்டு வெளியூர் போகாம இங்கே எங்கேயாவது சுத்திட்டு இருந்தேன்னு வை. அப்புறம் உன் உடம்புல உசு இருக்காது பாத்துக்க. இல்லை மேடம், அப்படிலாம் எதுவும் செய்ய மாட்டேன். நான் இப்போயே கிளம்பி எங்கேயாவது வெளியூர் போயிடுறேன். அப்போ நான் வரேன் மேடம். ம். மேடம். ம். வணக்கம் மேடம். யசவந்த் சார் நீங்கள் வர சொன்னதா சொன்னார். உன்கிட்ட தானே கார்த்தி கொடுத்த மோதிரம் இருக்கு? ஆமாம் மேடம். அந்த தம்பி தான் என் பொண்ணோட படிப்பு செலவுக்காக இந்த மோதிரத்தை கொடுத்து ஃபீஸ் கட்ட சொன்னார். நான் கூட ஆரம்பத்தில் நீங்கள் அன்பளிப்பாக கொடுத்த மோதிரங்கிறதுனால வேண்டான்னு தான் மறுத்தேன். அவர் தான் இது படிப்பு விஷயம், மறுக்காமல் வாங்கிக்கன்னு கட்டாயப்படுத்தி கொடுத்தாரு. எனக்கு உன் விளக்கம்லாம் தேவையில்ல. உன் பொண்ணோட ஸ்கூல் ஃபீஸ் எவ்வளோ அதை மட்டும் சொல்ல. 40,000 ஆகுது மேடம். அந்த பணத்தை நான் உனக்கு தரேன். அந்த மோதிரத்தை என்கிட்ட கொடு. எனக்கு பணம் வேணாம் மேடம், மோதிரத்தை வேணால் கொடுத்துட்டு போயிடுறேன். நான் வேண்டான்னு சொல்ல கார்த்திக் தம்பி தான் கட்டாயப்படுத்தி கொடுத்தாரு. இதில் ஏன் தப்பு எதுவும் இல்லை மேடம். என்ன எதுவும் பண்ணிடாதீங்க மேடம். ஏன் பயப்படுற? நான் உன்னை ஒன்றும் செய்ய மாட்டேன். அந்த மோதிரத்தை கொடுத்துட்டு பணத்தை வாங்கிக்கோ. இந்தாங்க மேடம் மோதிரம். ம். ஏன் தயங்குற? அதான் நான் ஒன்றும் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல, வாங்கிக்க. சரிங்க மேடம், ரொம்ப நன்றி மேடம். சரி, நீ கிளம்பு. நான் வரேன் மேடம். கார்த்திக், இதை நான் உங்களுக்கு ஆசையை பிரசன்ட் பண்ணறேன். இதை வேற ஒருத்தன் கைக்கு போக விட்டுருவேனா? இதுக்காகவா இல்லாத பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணி உங்களுக்கு ரிங்க கிஃப்டா கொடுத்தேன்? இது எனக்கு பொக்கிஷம் மாதிரி. இது உங்க கையில தான் எப்பவும் இருக்கணும். மீனாட்சி, அத்தை. தீபா கிட்ட அம்மா வீட்டு அட்ரஸ கேட்க சொல்லிருந்தேன், வாங்கிட்டியா? அமிச்சிட்டா அத்தை. அண்ணா நகர்ல தான் அம்மாவோட வீடு. கொஞ்ச நேரத்துல போயிடலாம். ஆமாண்டா, இப்போ கிளம்பிடுவோம் கொஞ்ச நேரத்தில். அம்முக்கும் கால் பண்ண. ஏய், கண்ணு தெரியலையா? இப்படி மேல வந்து மோதுற? சாரி மேடம், ஏதோ தெரியாமல் மோதிட்டேன். என்ன தெரியாம மோதிட்டியா? உன்னை பார்த்தா தெரியாம மோதின மாதிரி தெரியலையே. வேணும்னே மோதின மாதிரில இருக்கு. அதான் நான் மோதினதுக்கு சாரி கேட்டேன்ல, அப்புறம் எதுக்கு தேவையில்லாம சீன் போடுறீங்க? ஹேய், எரும மாடு கணக்கா வந்து மோதிட்டு என்ன சீன் போடுறேன்னு சொல்றியா? உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா. ஏய், உன்னால முடிஞ்சதை பாத்துக்க. ஏய், என்ன மேல அடிச்சிட்டு திமிரா வேற பேசுற? உன்ன மாதிரி ஆளுங்களெல்லாம் சும்மா விடக்கூடாது. போலீஸ்ல பிடிச்சு கொடுத்தாதான் சரியா வரும். ஆமா அத்தை, அவங்க கூட்டிட்டு போய் லாடம் கட்டினாதான் இவன மாதிரி ஆளுங்கெல்லாம் அடங்குவாங்க. ஏய், என்ன பொம்பளையாச்சேன்னு பார்த்தா ரொம்ப பேசிட்டே போற? போலீஸ்னு சொன்னா நான் பயந்துருவேனா? ஏய் ஏய், என்ன கையெல்லாம் உங்கற? அடிச்சிடுவியா? அட்ரா பாப்போம். அட்ரா. ஏய், இப்படியே பேசியிருந்தா மூஞ்சி அடிச்சு ஓடுவோம் உன்னை. மேடம், என்ன பிரச்சனை? இவன்ட்ட என்ன மேடம் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? வாப்பா, நல்ல நேரத்துல தான் வந்திருக்க. நாங்க பழம் வாங்கிட்டு ரோட்ல நடந்து வந்துட்டு இருந்தோம். என் மருமக மேல வந்து இடிச்சிட்டு ராங்கா பேசிட்டு இருக்கான். கடைசியா அடிக்கவும் கைய ஓங்குறான். ஆமா சார், இவ வேணும்னே தான் எங்க கிட்ட கலாட்டா பண்றான். உங்க பாஷையில விசாரிச்சாதான் இவெல்லாம் அடங்குவான். என்னன்னு கேளுங்க சார். டேய், யாரா நீ? சார், அது வந்து எதுக்கிட்ட இவங்க கிட்ட வந்து தகராறு பண்ணிட்டு இருக்க? அது ஒன்றும் இல்லை சார், தெரியாம இவங்க மேல இடிச்சிட்டேன். அதை இவங்க தான் பெருசு பண்ணிட்டாங்க. சார், இவன் சொல்றதெல்லாம் போய்
நீங்க வரதுக்கு முன்னாடி அவன் எப்படி என்கிட்ட தெனாவட்ட பேசினான் தெரியுமா? உங்களை பார்த்ததுமே அப்படியே பம்புறான். ஏய், உன் முகரக்கட்டைய பாக்குறப்பவே தெரியுதுடா நீ எவ்வளவு யோக்கியமானவனு. சொல்றா, யாரா நீ? இவங்க கிட்ட எதுக்கிட்ட தகராறு பண்ற? சார் அது வந்து ஏய், சொல்றா. சார் கேட்டுக்கிட்டே இருக்கேன், என்ன பேச்சு வரலையா? சொல்றா, யாரா நீ? சார் நான் ஒண்ணுமே பண்ணல சார், விட்டுருங்க. ஏய், கேக்குறல, சொல்றா. எந்த ஏரியாடா நீ? ஏய், எந்த ஏரியாடா நீ? யாரா நீ? சொல்றா. சொல்றியா இல்லையா? சொல்றா.